சபையினுடைய சூழ்நிலைகள், தேசத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட ஸ்தோத்திரம், வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரம், நாம் யாவருமாய் ஒருமனப்பட்டவர்களால் இந்த நாளில தெய்வனாகிய கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியா, ஸ்தோத்திரம் தெய்வ பிரசன்னம் நம்மை நடத்தும்படியா, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம், கர்த்தரை தாமே ஸ்தோத்திரம் இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க, வீடுகளிலே ஆராதிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க, தெய்வ பிரசன்ன தாமே எல்லாரும் மேலே இறங்கி வர ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை துதிக்கிறோம், மகிமையானவரை துதிக்கிறோம், மாறாதவரை துதிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே விசுவாசி பிள்ளைகள் ஆண்டவரே சபைக்குள்ள இல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திர வீடுகளிலே இந்த நாளிலே எல்லா குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர அமர்ந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் ஒரு குடும்பத்திலுமா இந்த ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் நடக்க தெய்வ கரம் இருக்க, அவருடைய நாமம் மகிமடைய சர்வ வல்லவர் தாமே கூடவே பொறுப்பெடுத்து நடத்த, அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை எல்லாருமாய் மூடி மறைக்க, தகப்பனே நன்றியுடமை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க, நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. துவக்கத்திலிருந்து முடிவு வரையிருந்தும் ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை கர்த்தாவே நடத்தட்டும், ஆவியானுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், ஆவியானுடைய மகிமை எங்களை மூடி மறைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிற அடிமை, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிற வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த தடைகள் எல்லாம் மாறுவதாக, ஆண்டவரே இந்த போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி எல்லாவற்றையுமா என் தகப்பனே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திர இந்த நாளிலே ஆண்டவரே சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த நாளிலே சபைக்குள்ளே கால் வைக்கும்படியானபடி ஆண்டவரே தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வீடுகளிலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். துவக்கத்தில் இருந்து முடிவு வரை எந்த தெய்வ பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து வழிநடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலிருந்து வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கூட பாடல் புத்தகத்திலிருந்து என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கூட இந்த ஆராதனையில ஸ்தோத்திரம், எல்ரோய் சபையினுடைய இந்த ஆராதனையில எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களால் ஸ்தோத்திரம் நாம் என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். கர்த்தர் தாமே நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, ஆமே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சொல்லுமா என்னேசு ராஜாவே ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே.
உமக்கே செலுத்துகிறோமே. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோமே. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. என் இயேசு ராஜா, அல்லேலூயா. ஸ்தோத்திரமே. என் இயேசு ராஜா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஆமென். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் ஆமென். அருகில் இருப்பவரே அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் ஆமென். அருகில் இருப்பவரே ஆமென். உண்மையாய் கூப்பிட குரலை கேட்டு விடுதலை தருபவரே அல்லேலூயா. உண்மையாய் கூப்பிட குரலை கேட்டு விடுதலை தருபவரே அல்லேலூயா. என் இயேசு ராஜா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். என் இயேசு ராஜா, ரவசந்தலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஆமென். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே அல்லேலூயா. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஆமென். ஆண்டவரே அப்பா உயிருள்ள நாளெல்லாமே அல்லேலூயா. ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஸ்தோத்திரம் அவர் தாமே ஸ்தோத்திரம் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் யாரும் ஸ்தோத்திரம் இந்த COVID-19 குறித்து ஸ்தோத்திரம் யாரும் பயப்பட தேவையில்லை. எதை குறித்து கலங்க தேவையில்லை. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை நடத்துவா. நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு ஸ்தோத்திரம் அநேக ஜனங்கள் பல விதமான போராட்டத்தில் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். வீடுகளில் கூட இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய தேசத்தினுடைய ஸ்தோத்திரம் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமா அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்களுடைய கதறுதல் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் எட்டிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துல பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் அநேக குடும்பங்களில் துக்கங்களும் வேதனைகளும் ஸ்தோத்திரம் பலவிதமான போராட்டங்களும் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பாவை துதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிற நாம், துதிக்க வந்திருக்கிற நாம், ஸ்தோத்திர வீடுகளில் ஒன்று சேர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிற நாம் ஸ்தோத்திர யாவரும் ஸ்தோத்திர கலங்காதீங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தாய ஸ்தோத்திர கர்த்தர் விடுதலை கொடுத்து நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அவர் எல்லாவற்றிலுமாய் அவர் நம்மை நடத்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திர இன்னொரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். இன்னொரு பாடலை கூட பாடி ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்ற பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமையாமே. அல்லேலூயா துதி மகிமையாமே என்றும் அல்லேலூயா துதி மகிமையாமே. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோமே. ஓசன்னா ஜெயமே
கஷ்டங்கள் தேடி வந்தாரு. ஆமே. பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னாவே ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. ஓசன்னா ஜெய நமக்கே. சொல்லுமா, ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. ஆமே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. ஆமே. யோர்தானின் வெள்ளம் வந்தாரு. ஆமே. எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாரு. ஆமே. யோர்தானின் வெள்ளம் வந்தாரு. ஆமே. எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாரு. ஆமே. பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. ஆமே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. ஓசன்னா ஜெய நமக்கே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. ஓசன்னா ஜெய நமக்கே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. ரவசந்தலவா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆமே. ஓசன்னா கீதம் பாடு. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆமே. ஓசன்னா கீதம் பாடு. ஹல்லேலூயா. துதி மகிமை என்றும் ஹல்லேலூயா. துதி மகிமை. ஆமே. ஆமென். ஹல்லேலூயா. துதி மகிமை. ஆமே. என்றும் ஹல்லேலூயா. துதி மகிமை. ஆமே. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்று போற்றிடுவோம். ஆமே. ஓசன்னா ஜெயமே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. ஓசன்னா ஜெய நமக்கே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமே. ஓசன்னா ஜெய நமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயம் நமக்கு தான். ஹல்லேலூயா. இயேசு ராஜா நமக்கு முன்பதாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாட்களிலே நாம் ஜெயம் பெற்ற பிள்ளைகளா நிச்சயமாகவே நாம் வாழுவோம். வாழ வைப்பார் நம்முடைய தேவன். அதனால ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளே, அருமையான தேசத்தின் ஜனங்களே, அருமையான ஸ்தோத்திரம் பட்டணத்தாரே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயத்தை போக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம் இந்த வைரஸ் கண்டு, ஸ்தோத்திரம் இந்த கொரோனா வைரஸ் கண்டு எந்த விதத்திலும் என் ஜனங்கள் நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆங்காங்கே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எந்த காரியத்தை குறித்தும் தெய்வ பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம் உலகத்தின் ஜனங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லா ஒவ்வொரு குடும்பத்தாரும் பயப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பயத்தை நீக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம் எதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த வேளையிலுமாய் கூட ஸ்தோத்திரம் நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லவர் தாமே ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனை வேளையில ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்துவாராக. பரலோகத்தின் தெய்வம் தாமே ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் தாமே நம்மை பொறுப்பெடுத்து நடத்துவாராக. ஸ்தோத்திரம் நாம் யாவரும் ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் கூட ஸ்தோத்திரம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் ஆராதித்து நம்முடைய அப்பாவுடைய நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். ஹalleluya hallelujah hallelujah. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மையப்படுத்தலாம்.
அவருடைய கிருபை இல்லாம நம்மால வாழவே முடியாது. அவருடைய கிருபை இருந்தா மாத்திரம்தான் நம்மால வாழ முடியும். அவருடைய கிருபை ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல உள்ள நம்மை பார்த்து கத்து பொன்னையோ பொருளையோ ஸ்தோத்திர ஐஸ்வரியத்தை எதுவுமே கேட்கல. நம்முடைய உள்ளத்தை கேட்கிறா. ஸ்தோத்திர நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திர அப்பாவை நோக்கி இப்படி கிருபை இல்லாம என்னால வாழவே முடியாதப்பா என்று சொல்லி நாம் பாடும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதா இருக்கின்ற. ஹalleluya ஹalleluya. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுமாம், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல வேலனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. ஆமென் ஆண்டவரே. என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதாம, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ
கிருபை இல்லாம எங்களால வாழ தெரியலப்பா. கிருபை சுத்திரம் தேசத்துக்கு வேணும் ஆண்டவரே. கிருபை தேசத்துக்கு வேணும் ஆண்டவரே. கிருபை இருந்தாதான் எங்க தேசம் ஆண்டவரே சுத்திரம் கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை பெறும் ஆண்டவரே. கிருபை எங்க தேசத்துக்கு வேணும். என் ஜனங்களுக்கு உடைய கிருபை வேணும். என் சபைக்கு உடைய கிருபை வேணும் ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உடைய கிருபை வேணும். அடிமைக்கு உடைய கிருபை வேணும்பா. கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாது. கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாது. கிருபை எங்களோடு இருந்து நடத்தும். கிருபை எங்களோடு இருந்து வேளையில குடும்பத்தில் ஆராதிக்கிற சூத்திரம், குடும்பங்களிலே சூத்திரம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேல கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. சூத்திரம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. சூத்திரப்பா உடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, உடைய கிருபை உனக்கு போதும். சூத்திர பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே சூத்திரப்பா அந்த பூரணமான பலன் ஆண்டவரே சூத்திர இந்த கால வேளையில சூத்திரம் ஒரு குடும்பத்திலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒரு குடும்பத்தில் இறங்கி வரட்டும். இந்த பூரணமான பலத்தினால கர்த்தர் நிரப்பி நடத்துங்க. கர்த்தர் நிரப்பி நடத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உடைய கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. சூத்திரம் எங்களால ஒரு நொடி பொழுதும் வாழ முடியாது. உடைய கிருபை இருந்தா மாத்திரம்தான் எங்களால வாழ முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த வேளையில எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மீதும் உம்முடைய கிருபை இறங்குவதாக. உம்முடைய கிருபை இறங்கட்டும். வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோத்திரம், வேலை ஸ்தலங்களில் ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே சோத்திரம், குடும்பத்திலே ஆண்டவரே சோத்திரம் முழங்காலிலே நின்று ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே பிள்ளைகள் மீது, பெற்றோர்கள் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும். சோத்திரம், உம்முடைய கிருபை இருக்கட்டும். தேசத்தின் ஜனங்கள் மீது உடைய கிருபை இருக்கட்டும். என் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மீது உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஜனங்களை விடுவிக்கிறவர் நீராயிருக்கிறீர். என் ஜனங்களை விடுவித்து நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே சோத்திர நம்மை நடத்துவாராக. இந்த வேளையிலுமாய் கூட சோத்திர வேதத்திலிருந்து சங்கீத பாகத்தை நாம் வாசித்து நாம் சோத்திரம் அப்படியாக நாம் ஜபத்திற்கு சோத்திர செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இந்த நேரத்தில் சோத்திரம் இன்னொரு 15-20 நிமிஷத்துல அடிமை முடிச்சிடுவேன். ஆகவே சோத்திர தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாயிருந்து நாம் இதில் செயல்படும் பொழுது கர்த்தர் தாமே சோத்திர நமக்கு நல்லவராயிருந்து நடத்துகிறவராயிருக்கிறார். சோத்திரம் இந்த வேளையிலுமாய் கூட சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் சோத்திரம் எல்லாரும் சோத்திர சங்கீதம் பாகம் 37ஆம் அதிகாரத்தை சோத்திர தெய்வ பிள்ளைகள் நாம் எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை சோத்திர சபையார் சோத்திர தெய்வ பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நீங்களே அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை சோத்திர நாம் வாசிக்கலாம். வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கூட சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு சோத்திர நீங்களே வீடுகளில் வாசிங்க. கர்த்தர் தாமே நமக்கு நல்லவரா இருக்கிறார். இந்த வேளையில அடிமை கூட இந்த நாம் சங்கீதத்தை வாசிக்கிற கர்த்தர் தாமே நல்லவரா இருக்கிறார். சோத்திரம். பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்து இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்.
பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாத்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விடப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயத்தினாலும் அவருடைய இருதயத்திலுள்ள உறுப்பினும் உருவி போகும். அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிறோம். நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும். நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புதைந்து போவார்கள். அவர்கள் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞவனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சோத்ரம் அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சோத்ரம் நீதியை விட்டு விலகி தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களின் கைவிடுதலை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவும் நீதியை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்றும் விசனப்படுவதில்லை. துன்மார்க்கர் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். சோத்திர கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதும் இல்லை. கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்குள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டு அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருப்பான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவனை காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திடு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவனை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்றார் என்பதே. ஆமென். நீ செய்த நன்மைக்கு
ஈடென்ன தருவேன், நீ செய்த நன்மைக்கு ஈடென்ன தருவேன், என்னை அன்றி வேறொன்றும் இல்லை, என்னை அன்றி வேறொன்றும் இல்லை. காலையில் ஸ்துதிக்கிறேன், நான் காலையில் ஸ்துதிக்கிறேன், என் ஆத்துமா சரீரத்தை உன் பாதத்தில் வைத்தேன். ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளிலுமாய் கூட சோத்ரை மட்டுமாய் நாம் இந்த சங்கீத பாகத்தை நாம் வாசித்தோம். சோத்ர கர்த்தர் தாமே நமக்கு நல்லவராயிருந்து சோத்ர நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சோத்ர அவருடைய மேலான கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய மேலான இரக்கம் சோத்ர நம்மை சோத்ர ஒரு நாளும் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமை காண்க. சோத்ர இந்த வேளையிலுமாய் கூட தெய்வ பிள்ளைகள் சூத்திர வீடுகளிலே சூத்திரம் முடங்கி இருக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. ஆகவே சூத்திரம் தெய்வ பிள்ளைகள் எக்காரணத்துக் கொண்டும் நம்ம பயப்பட தேவையில்லை. யூத ராஜ சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சூத்திர இந்த கொரோனா வைரஸை கண்டு எந்த விதத்திலும் பயமோ திகிலோ நமக்கு தேவையில்லை. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். சோதரன் அதே போல நம்முடைய தேசத்தின் சோதரன் ஜனங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்வது, சோதரன் நீங்கள் சோதரன் தேசத்தில் உள்ள சோதர சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படைந்து நாம் நடந்து கொள்வோம். சர்வ வல்லவர் நிச்சயமாகவே நம்மை தேசத்தை பாதுகாப்பார். சோதரன் எந்த விதத்திலும் சோதரன் பயப்படாதீர்கள். சோதரன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஜனங்கள் கூட சோதரன் உங்களுக்கு அன்பாய் நாங்கள் வேண்டுகோள் செய்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. சோதரன் எங்களுடைய வாழ்வு இதோடு முடிந்து போகும் என்று சொல்லி நீங்க கலங்க தேவையில்லை. சோதரன் உங்களுக்காக நாங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சோதரன் இந்த வைரஸ்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகும். நம்முடைய பட்டணங்கள் விட்டு மாறும். நம்முடைய தேசத்தை விட்டு மாறும். சோதரன் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தெய்வ பிள்ளைகளே பயப்படாதீங்க. சோதரன் நல்ல தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். சோதரன் அதே போல சோதரன் தேசத்தின் வழி நடத்துகிற தலைவர்கள் கூட இந்த நாட்களில சோத்திரம் ஆதாயம் கொண்டு அவர்கள் சோத்திரம் ஒவ்வொரு பற்றாக்குறைகளை கொண்டு சோத்திரம் அநேக விதங்களிலே சோத்திரம் என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி நினைக்கிறார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா. தேசத்தின் தலைவர்களுக்கு சோத்திரம் எல்லாருமே நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். தேசத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சமாதானத்தோடு நீங்க எடுங்க. சோத்திரம் எந்த விதத்துல பதற்றப்பட்டு எடுக்காதீங்க. சோத்திரம் நிதானித்து சமாதானத்தோடு நீங்க எடுங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். உங்களை கர்த்தர் நடத்துவார். சோத்திரம் உங்களை சோத்திர கர்த்தர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து முழு தேசத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானத்தை தேசத்தின் தலைவர்களாகி இருக்கிற உங்களுக்கு அதிகாரிகளுக்கு சோத்திரம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே சோத்திரம் எந்த விதத்திலும் பதட்டத்தோடு செயல்படாதீங்க. தைரியத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம் தேசத்தில் உள்ள ஒரு தலைவர்களும் சோத்திரம் ஒவ்வொரு தலைவர்களும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க மறப்பதில்லை. சோத்திரம் ஆகவே சோத்திரம் நீங்களும் சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல நேசிங்க. சோத்திரம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் தாமே சோத்திரம் இந்த நாளிலே ஒரு 15 நிமிஷம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சோத்திரம் அடிமையை வாசிக்கிற கேளுங்க. சோத்திரம் ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில சோத்திரம் இந்த வருஷத்துல சோத்திரம் கடந்த வருஷமும் அந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் இருந்தோம். இந்த வருஷத்துல இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் கடந்து வந்திருக்கிறோம். சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில நமக்கு நேராய் வந்திருக்கிறது. சோத்திரம் ஆதலால் பயப்படாதீர்கள்,
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசேஷித்த பிள்ளைகளா. சோத்திர கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். சோத்திர அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். மனுக்குலத்துல பிறந்திருக்கிற நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு குடும்பத்தார்களே, என் அன்பு பட்டணத்தாரே, என் அன்பு தேசமே, நாம் ஒன்றுக்கு கலங்க தேவையில்லை. அடைக்கலான் குருவிகளுக்கு சோத்திரம் இருக்கிற நன்மை காட்டிலும் நம் மீது கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. சோத்திரம் சோத்திரம் இந்த வார்த்தை சொல்லுகிறது. சோத்திரம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நன்மை தெய்வ ஜனமே, நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். சோத்திரம் எந்தெந்த காரியத்துல நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம், எந்தெந்த காரியம் சோத்திரம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோபு 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் நியாயத்தை கைக்கொண்டு சோத்திரம் நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை நீங்கள் கவனியுங்கள். கவனிக்கும் பொழுது என்ன நடக்கும்? சோத்திரம் ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்மை விசேஷித்தவர்களால் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். விசேஷம் உள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே சோத்திரம் அநேக காரியங்களை குறித்து நடுங்குகிறோம், அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பண கஷ்டம், ஒரு பக்கம் வறுமை. சோத்திரம் இன்றைக்கு சோத்திரம் நம்முடைய தேசம் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு உலக நாடுகளும் எல்லாமே சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் சோத்திரம் நம்முடைய தேசத்தின் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். பயப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது பயப்படாதீர்கள். அநேக இடங்களிலே வேதம் சொல்லுகிறது பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானும் தேவன். நம்முடைய தேவனாயிருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராய் தேவனாயிருந்து சோத்திரம் நம்மை நீதியின் பாதையில நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அநேக இடத்துல சோத்திரம் ஒரு சில தோல்விகள் வரும் பொழுது நமக்குள்ள சோத்திரம் பயங்கள் வருகிறது. சோத்திரம் நிந்தைகள் வரும் பொழுது பயங்கள் வருகிறது. வியாதிகள் வரும் பொழுது பயங்கள் வருகிறது. அடுத்தது என்ன ஆகுமோ என்கிறதான ஒரு துக்கம், நம்மை அறியாமலே ஒரு துக்கம். அன்பு தெய்வ ஜனமே, பயப்படாது. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், விசேஷித்தவர்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், விசேஷித்தவர்கள். நாளில சோத்திர தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பவுலின் கைகளினாலே தேவன் சோத்திர விசேஷித்த அற்புதங்களையும் சோத்திர அடையாளங்களையும் செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலிலே 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இந்த நாட்களிலும் உன்னை கொண்டும் என்னை கொண்டும் விசேஷித்த அற்புதங்களை செய்யதான் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை யாவரையும் உயிரோடு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடப்பதற்காக அல்ல, ஏதோ சோத்திர இளைஞர்கள் போல நாம் சோத்திரம் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு வியாதி வந்தது நிமித்தமா ஐயோ என் குடும்ப நிலைமை மாறி போய்விட்டது, அவ்வளவுதான் நாங்கள் கைவிடப்பட்டோம் என்று சொல்லுகிறதான அந்த நிலைமைக்காக அல்ல.
அப்போஸ்தலனாகிய பவுலின் ஸ்தோத்திரம், பவுல் சொல்லுகிறான், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இன்று ஸ்தோத்திரம், உன்னுடைய கரத்தினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்யலாம். இந்த பூமியிலே உன்னையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பயந்து உட்காருவதற்காக அல்ல, நீ பயந்து உன் அறை வீட்டிலே ஸ்தோத்திரம் கூட்டிக் கொண்டு நீ பயந்து நடுங்கிக் கொண்டு இருப்பதற்காக அல்ல. ஸ்தோத்திரம், உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யதான் இந்த பூமியில கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் ஸ்தோத்திரம், நீ நினைக்கலாம், எனக்கு என்ன படிப்பறிவு இருக்கிறது, நான் படிப்பறிவு இல்லாதவன் ஆயிற்றே, ஓ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு முடவனாய் இருக்கிறேன், ஸ்தோத்திரம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஒன்று தெரியாத உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். விஞ்ஞானிகள் கூட அலறிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஜனங்களும் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஸ்தோத்திரம், உன்னை கொண்டு போய் நிறுத்தி பயப்படாதே என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே ஸ்தோத்திரம், அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அதனால கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போஸ்தலனுடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தெய்வ பிள்ளைகள், அப்போஸ்தலனுடைய காலகட்டங்களில் தேவன் அவருடைய கரங்களினால் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொன்னார். இந்த நாட்களில், இந்த காலகட்டத்தில் உன்னை கொண்டும் என்னை கொண்டுதான் கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய அவர் வல்லவர். உன்னை கொண்டு என்னை கொண்டுதான் கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் ஸ்தோத்திரம், நம்மை ஸ்தோத்திரம் இன்றைக்கு சபையில ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் ஆராதிக்க முடியும் அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட ஸ்தோத்திரம், இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு கூட ஹாஸ்பிடல்ல ஓ என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு தைரியம் சொல்ல முடியும், அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியும், அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க முடியும். உன்னையும் என்னை கர்த்தர் இந்த நாளிலே ஆராதிக்க முடியாது ஒருமனப்படுத்தி இருக்கிறார். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், நம் விசேஷித்தவர்களாக கர்த்தர் நம்மை படைத்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், விசேஷமாய் படைத்த நாம ஸ்தோத்திரம், நாம் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து எழுந்துச்சு போவதற்காகவே நம்ம படைத்து வைத்திருக்கிறோம். இல்ல தெய்வ பிள்ளைகளே, இல்ல, நம்மை விசேஷமாய் படைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், இன்னைக்கு மிருகங்கள் எல்லாம் பேச முடியல, ஆனா மனிதர்களாகிய நமக்கும் ஸ்தோத்திரம் அவர் தன்னுடைய சாயலாகவே படைத்து ஸ்தோத்திரம் அவரை போல பேசத்தக்கதாக அந்த வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். நீயும் நானும் விசேஷித்தவர்கள், நீயும் நானும் விசேஷித்தவர்களா இருப்பதுனாலதான் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிறோம், இன்றைக்கு ஸ்தோத்திர பட்டணங்களில் இருக்கிறோம். நீயும் நானும் ஸ்தோத்திரம் எங்கேயோ கிடந்த நம்மை ஒரு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கண்டுதான் ஸ்தோத்திரம் இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். உண்மையான ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளே, எதை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் நியாயத்தை கேட்டு உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனிங்கள், கவனிக்கணும். உதடுகளில் பிறக்கிற வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் என்று சொல்லி கவனித்து ஸ்தோத்திரம் நடக்கணும். கவனித்து நடக்கும் பொழுது கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி அழகு பார்த்து நம்மை நடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார், நடத்துகிற தெய்வனாய். நாளிலே அன்பாய் கேட்டுக்கொள்ள ஸ்தோத்திரம் எக்காரத்து கொண்டு ஸ்தோத்திரம் யாரும் ஸ்தோத்திரம் வெளியே சுத்தாதீங்க, யாரும் எதையும் ஸ்தோத்திரம் எந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. கூடுமான அளவுக்கு நீங்க வீடுகளில் தங்கிருங்க. வேலை இருந்தா மாத்திரம் வெளியே போங்க. ஸ்தோத்திரம் மீதியான நேரங்களில் வீடுகளில் தங்கிருங்க. வீடுகளில் கூடி துதிங்க, வீடுகளில் கூடி ஆராதிங்க.
வீடுகளிலே கூடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. நம்முடைய பட்டணத்தில் உள்ள ஜனங்கள், எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்காக ஜெபிங்க, பரிதாபப்பட்டு ஜெபிங்க, முழங்காலில் நின்று ஜெபிங்க. நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிங்க, எல்லா ஜனங்களுக்காக கருத்தா ஜெபிங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்கும் வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வருகிறதாய், ஜெபம் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஜெபம் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஜெபத்தினால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நன்கு தெய்வ பிள்ளைகள் அதெல்லாம் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம். விசேஷித்தவர்கள் இந்த 2021 ஆண்டு 4வது மாதம் 25ஆம் தேதி நமக்கு ஒரு விசேஷித்த நாளாக இருக்கட்டும். நம்முடைய பட்டணங்களுக்கு ஒரு விசேஷித்த நாளாக இருக்கட்டும். நம்முடைய தேசத்துக்கு ஒரு விசேஷித்த நாளாக இருக்கட்டும். ஏன் என்று சொன்னா ஸ்தோத்திரம், அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷித்த பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசேஷித்த குடும்பங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன போராட்டம் இருந்தாலும் அவர் மாற்றுவார். எப்படிப்பட்டதான வியாதியாக இருந்தாலும் அவர் மாற்றுவார். மரண படுக்கையில நீ இருந்தாலும் அவருடைய விடுவித்து நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி. எந்த விதத்திலும் மரணத்தை குறித்து பயப்படாதே. மரணத்தை குறித்து நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. அவை எல்லாவற்றையும் நிறுவனமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், விசேஷித்தமான மகள், நீ விசேஷித்த மகள், நீ சோத்திரம் எல்லா விதத்திலும் விசேஷித்த மகனாய் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நீ விசேஷித்த மகனாய் இருக்கிறார். ஒன்றுக்கும் பயப்படாது. சர்வ வல்லவர் உன்னோடு கூட நடத்துவார், உன்னோடு கூட உயர்த்துவார், உன்னோடு கூட சோத்திரம் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற சோத்திர தெய்வ பிள்ளைகளே, சோத்திர வியாதியோடு மரண போராட்டத்தில் இருக்கிற சோத்திர ஜனங்களே, ஒன்றுக்கு பயப்படாதீங்க. நீங்க விசேஷித்தவர்கள். மரணம் உங்களை மேற்கொள்ளாது, மரணம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க விசேஷித்தவர்கள். எந்த விதத்தில் நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த விதத்தில் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து, கர்த்தர் உங்களை ஜீவனோடு கொண்டு வருவார். ஜீவனோடு உங்களை கொண்டு வருவார். நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. சர்வ வல்லவர்களே, சர்வ வல்லவர்களே, வீடுகளில் இருக்கிற சோதர அன்பு சபையாரை சோதர உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். சோதர இருக்கிற இந்த நாட்டில் நீங்க ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு வியாதி உள்ளவர்களுக்காக சொல்வீங்க. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார். அதே போல சோத்திரம் ஊழியர் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, சோத்திரம் உங்களை கூட நாங்கள் அன்பாய் வாழ்த்துகிறோம். நாங்கள் அன்பாய் சோத்திரம் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் எல்லா விதத்திலும் கர்த்தர் சோத்திரம் நம்மை நடத்துவார். நாம் யாவரும் ஸ்தோத்திரத்தோடு இருப்போம். இந்த வேளையிலுமாய் கூட நம் யாவரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் தாமே சோத்திரம் நம்மை நடத்துவாராக. இந்த வேளையிலுமாய் கூட நாம் யாவரும் கண்களை மூடுவோம். சோத்திரம் வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடலாம். அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள். அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் கர்த்தர் நடத்துவார். விசேஷமாய் கர்த்தர் உயர்த்துவார். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். நியாயத்தை உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனி. நியாயத்தை கேட்டு உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனித்து நடவு. பவுலின் கைகள் தான் தேவன் விசேஷித்த அற்புதங்கள் செய்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள். அதுபோல இந்த நாட்களில்
அன்பின் பரலோக பிதா, அருமையான இந்த கால வேளைக்காக நன்றியோடு வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. 15 நிமிஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேசு. கர்த்தருடைய கரம் தாமே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களையும் சபையாரையும் என் பட்டணத்தின் ஜனங்களையும் என் தேசத்தின் ஜனங்களையும் நீங்க நடத்தி என் நாமத்தை மையப்படுத்தி ஆசி ஆசி அன்பாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோகத்திலா. நல்ல வேலைக்காக வேளையில ஹாஸ்பிட்டல்ல படுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி எல்லாரையும் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். என் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதி. போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். வீடுகளிலே கூட ஆண்டவரே ஜலத்தினால் பல விதமான வியாதிகளினால் படித்திருக்கிற ஒரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையுமாய் கர்த்தர் தேவ கரம் இருக்கு. நாமம் மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திர. சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாவல் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது கூட பாதுகாவல் இருக்கும். ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டாக்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்ன கர்த்தாவே உயிரை பணைய வைத்து செய்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வதி. ஆண்டவரே ஆசீர்வதி. நாமம் மகிமை. டாக்டர் துறையில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எந்த ஜனமும் ஆகாரம் பற்றாக்குறையோ அல்லது கர்த்தாவே எந்த விதத்திலும் குறைகளோ இல்லாதபடிக்கு எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்க. பெரிய காரியம். நாளின் ஆராதனை வீடுகளிலே ஆராதிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லா குடும்பத்தார்களுமே அன்பின் கரம் இருக்கிறது. விசேஷமா வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான ஒவ்வொருமாய் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்த நாமத்தை மையப்படுத்தி கிருபையிலிருந்து நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பரிசுத்த கிருபை பரிசுத்த ஆவியானுடைய அன்பியம் இன்றைக்கும் சதா காலம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை